எல்லோருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பழனிப்பன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் மகாவதார் ஃபவுண்டேஷன் நடத்தி வரும் ரங்கநாதன் குருஜி அவர்களுக்கும் இதில் பணித்து ஆத்தோன்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தியானத்தையும் ஞானத்தையும் போதித்த பிதாமகா பத்திஜி அவர்களுக்கும் சொர்ணமலா பத்திஜிகளுக்கும் மகாவதார் பாபாஜிகளுக்கும் சகானந்த யோகி அவர்களுக்கும் காசிரெட்டி நாயனா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி கிருஷ்ணசக்தி பஞ்சபூதங்களுக்கும் பூர்ணாத்மா சர்வாத்மா அம்சாத்மாக்களுக்கும் சேத்மாக்களுக்கும் மற்றும் என் பெற்றோர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு மகாபாரதம் பகுதி 6. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். என் தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா காடி கொண்டான தருவா. இவ்வளவு பெரிய ஒரு சமாச்சாரம். இதை இந்த மகாபாரதங்கிறது அவ்வளவு சிறப்பு. இதை கேட்கறதும் சரி சொல்றதும் சரி ரொம்ப நல்லது. அதை நம்ம புண்ணியம் செஞ்சிருக்கிறோம். இப்போ இது தொடர்ந்து இப்போ நம்ம கண்ணனை எந்த மாதிரி வகை வகையா பிரிச்சிருக்கிறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் யசோதை கண்ணன், ராதை கண்ணன், கோதை கண்ணன். இப்போ இது மேதை கண்ணன், அதாவது சாதாரண கண்ணன். அதாவது இவர் இந்த டைம்ல சுதாமா கிட்டையும் அதே மாதிரி இவனுடைய மேதாவித்தனம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி மேதை கண்ணன் சொல்லி பிரிச்சு இது பண்ணியிருக்கோம். மகாபாரதத்துல எப்படி எல்லாம் கதைங்கெல்லாம் நம்ம போர்ல போறது, அப்புறம் பஞ்சப்படுறது போறது, அந்த இதுலயே நம்ம இதை ஒவ்வொரு பாட்டா கண்ணனுடைய பாகம் எந்த அளவுக்கு இதாயிருக்குன்னு சொல்லி நம்ம 5 வகையா நம்ம பிரிச்சு வச்சிருந்தோம். அதுல இது நம்ம யசோதை கண்ணன் ஆச்சு, ராதை கண்ணன் ஆச்சு, கோதை கண்ணன் ஆச்சு. இப்போ மேதை கண்ணன் எப்படி எல்லாமே அவருடைய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்றோம். இதனால எந்த அளவுக்கு கண்ணனோட அதாவது கிருஷ்ணனுடைய லீலைகள் எந்த அளவுக்கு மகாபாரதத்துல அவர் இதா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? கண்ணதாசன் தமிழை ஆண்டான். இந்த கோதை பத்தி நம்ம பேசணும் இல்லைங்களா? அந்த அந்த இதுல எடுத்துக்காட்டா நம்ம பேச போறது மேதை கண்ணனை பத்தி பேசணும். அவருடைய இதெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்குது. சரிங்களா? இப்போ கடவுளா பார்த்து அது நம்ம துன்பம் வந்தா நாம என்ன சொல்றோம்? போய் கடவுள்கிட்ட போய் கேட்க கூடாது. கடவுளா பார்த்து அதை தீர்த்து வைக்கணும். கிருஷ்ணன் செஞ்சானா இல்லையா? என்ன சார், எங்க சார் செஞ்சான்? போர்பந்தர்கிட்ட போயிருக்கீங்களா? நான் போயிருக்கிறேன். அங்க மகாத்மா காந்தி பிறந்த இடம் இருக்கு. அந்த மகாத்மா காந்தி மாளிகைக்கு இருக்கு. அங்க 32 சின்ன அறையெல்லாம் இருக்கு. ஏறினா கால் ஒடிஞ்சு போயிடும். ஏறினேன். இப்போ போன வருஷம் போர்பந்தருக்கு போயிருக்கும் போது என்ன பெருமைன்னு பார்த்தோம்னா, காந்தி பிறந்த மட்டும் இல்லாம குசேலர் பிறந்த இடமும் இந்த போர்பந்தர் தான். குசேலருக்கு பேரு அங்க குசேலர்னு இல்லை, அவருக்கு பேரு சுதாமா. அந்த ஊர்ல குசேலர்னா ஒருத்தருக்கும் தெரியாது. கிருஷ்ண சுதாமான்னா யாரு? இந்த சுதாமா கிருஷ்ணனோட சின்ன வயசுல அவங்களுடைய ஆசிரமத்துல படிக்கிறாங்க இல்லையா? அவங்க கூட படிச்சவர். என்ன, கிருஷ்ணன் இவர் கூட படித்தவன். கிருஷ்ணன் இவரை விட கொஞ்சம் கூட படிச்சவன். அவர் கூட படிச்சவன், அவரை விட கொஞ்சம் கூட படிச்சவன். அவ்வளவுதான். கொஞ்சம் அதிகம் படிச்சுட்டா இவர் அவ்வளவு படிக்கிற கஷ்டமான ஜீவனம். யாரு? நம்ம சுதாமா. ஆச்சுப்பா, கல்யாணம் ஆச்சு. 27 பிள்ளைகளுக்கு அப்பா. ஆண்டொன்று போன ஆண்டு 2 பிறக்குமா. அப்படி அடிச்சு 27 பிள்ளைகளுக்கு சோறு போடுறது எங்க? நம்ம ஒத்த பிள்ளைய வளர்க்க மாட்டோம், அதுக்கே தவிக்கிறோம். 2வது பிள்ளையா, ஐயோ வேணாம்ப்பா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அவனை கவனிக்கணும், ஆபீஸ் போகணும், இங்க பாக்குறதா அங்க பாக்குறதா. ஒரு பிள்ளைய ஒரு ஆள் பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. 2 பேரும் வேலைக்கு போறோம். 2வது பிள்ளை பார்க்கணும்னா நான் தள்ளி போடணும் இருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல இவர் 27 பிள்ளைய வச்சு சமாளிச்சாரு. எப்படின்னு தெரியும். அதாவது இவர் வேதம்
இவருக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான் வேதம். இந்த வேதத்துல அது சொல்லி அரை வயிறு கஞ்சி, கால் வயிறு கஞ்சி, இப்படிதான் வந்து அவங்க வாழ்நாளையில போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாள் சொல்றாரு வீட்டுக்காரம்மா, என்ன சொல்றாங்க, அவருக்கு அந்த அம்மாவை பாத்தீங்கன்னா கிழிச்சல் தான் இருக்கும். கண்ணதாசன் சொல்லுவாராம், அந்த ரொம்ப அழகா சொல்லுவாராம், நெய்த துணியை விட தேய்த்த நூல் ஜாஸ்தியா, அந்த மாதிரி கோட்டைங்கெல்லாம் அடைச்சி அந்த கிழிஞ்சலெல்லாம் தைப்பாங்க இல்லைங்களா, நெய்யதை விட அத வந்து அந்த அந்த கிழிச்சலை தைச்சத அதிகமான நூல் எடுத்திருக்கான். அந்த மாதிரி அதிகம் நெய்த நூலை அப்போ என்ன அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைன்னா வறுமைன்னா எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாமே. அந்த நம்ம கற்பனையில பார்க்கலாம். அந்த மாதிரி வாழ்க்கை என்னங்க, பிள்ளையெல்லாம் பட்டினி, நீங்களும் பட்டினி, வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுறோம். என்னமோ இந்த கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கு நண்பர்னு சொல்றே, ஒரு எட்டு பார்த்துட்டு வரப்படாதோ அம்மா, நான் அவர் எப்படிமா போய் பார்ப்பேன், போனா அவனுக்கு ஏதாவது பண்ணி கொண்டு போகணுமோ இல்லையோ, வெறுங்கையோட போக முடியுமா? பெரியவாளை பார்க்கும் போதும் குழந்தைங்களை பார்க்கும் போதும் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இருந்தா அவங்கள போய் பார்க்கறதும் வெறுங்கையோட போலாமோ? போக முடியாதோ இல்லையோ, அதுக்கு கையில அவனை போய் பார்த்தா ஏதாவது கையில போக மாட்டியாமா? கொண்டு போறதுக்கு நம்ம கையில என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லையே, அதுக்குத்தானே நானும் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, சரி சரி ஒண்ணு செய்யலாம், பக்கத்து வீட்டுல போய் அவள் வாங்கிட்டு வரேன், ஏதாவது பண்ணணும். ஐயோ பக்கத்து வீட்டுல இல்லைங்க, அந்த வீட்டுல கேட்காதீங்க, அதுக்கு அடுத்த வீட்டுல போய் கேளுங்க. அப்போ அந்த அடுத்த வீட்டுல போய் அவள் வாங்கிட்டு வராங்க. அந்த அவள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்லயே கூட அவள் இருந்ததுன்னா சொந்தக்காரங்க அவங்க வந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியா ஒரு ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்துடலாம். கொஞ்ச நேரம் தண்ணியில ஊற போட்டு அதை கொஞ்சம் அந்த நல்லா பிழிஞ்சிட்டு அதில் வெள்ளமும் கொஞ்சம் தேங்காயும் துருவி போட்டுட்டு கொடுத்து பாருங்க, அமிர்தமா இருக்கும். நாம ஃப்ரீயா இருக்க நேரம் கூட சில நேரத்துல நான் கூட சாப்பிட்றதுதான், அவளும் கொஞ்சம் பொட்டுக்கல்ல கொஞ்சம் வெள்ளத்தை போட்டுக்கிட்டோம்னா பசி அடிக்கணும், டக்குன்னு அடிக்கணும். ஸ்நாக்ஸ் மாதிரி பிரிஞ்ச் அதான் சொல்லுவாங்களே, அதாவது லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி பிரிங்ஸ் பிரஞ்சுன்னு சொல்லுவோம், பிரஞ்ச். அந்த மாதிரி பிரஞ்சுக்கு இதை வந்து அந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப வயிற்றுக்கும் கெடுதல் கிடையாது, அதுல இருக்கக்கூடிய புரோட்டீன் எல்லாமே ரொம்ப நல்லதா இருக்கும். அப்போ அவர் சொல்ற அந்த மாதிரியா, சரி அப்படியா பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சுதாமா என்ன பண்றாரு, வாங்கிட்டு அந்த அவ்வளவு வாங்கிட்டு கிருஷ்ணனை பார்க்க போறார். ஓ என்ன செய்யறாருன்னா, இதுக்கு நல்லா இருக்கும், நான் அடிக்கடி சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு. சரி, எல்லா விருந்தாளிக்கும் கவலைப்பட வேண்டாம், அதாவது இந்த விருந்தாளிங்க வந்தாங்கன்னா இதை வச்சு நம்ம ஒன்றும் பெருசா அங்க போகணும் இங்க போகணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் இந்த அவ்வளவு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்பி விட்டுடலாம். அந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிறது நல்லது. சரி, இந்த சுதாமா பிராமணர் என்ன பண்றாரு, கிருஷ்ணனை தவிர வேற உறவு கிடையாது, போதுமே நமக்கு ஊராமுட்டு உறவெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், கிருஷ்ணன் உறவு இல்லையே. கிருஷ்ண உறவு இருந்தா அந்த அவ்வளவு உறவும் நமக்கு தேவையில்லை. அப்போ யாருமே நமக்கு உறவு இல்லை, கிருஷ்ணன் தான் நமக்கு உறவுன்னு போறாரு அந்த சுதாமா. இந்த உறவு விவேகானந்தர் ராமகிருஷ்ணன் கிட்ட போனாராம். அவரு விவேகானந்தருடைய பாட்டி சொல்லிச்சான், ஏய் ஏன்டா அந்த பைத்தியண்டா அந்த ராமகிருஷ்ணன் கிட்ட போகாதரா. ஏன் பாட்டி என்ன, அந்த ஆளுக்கு என்ன தெரியும், குழந்தைய பத்தி தெரியுமா, பொண்டாட்டி பிள்ளைய பத்தி தெரியுமா, பணம் காசு தெரியுமா, வியாபாரம் தெரியுமா, வண்டி வாசி தெரியுமா, ஒன்னும் தெரியாதரா, கடவுளை மட்டும்தான் தெரியும். எப்படி இருக்கு, விவேகானந்தருக்கு தூக்கி வாரி போட்டுச்சான், கடவுளை தெரியுமா பாட்டி, நான் அங்கத்தானே போகணும். ஏண்டா, எனக்கு எல்லாம் தெரியும், கடவுளை மட்டும்தான் தெரியல, அந்த மனுஷனுக்கு எதுவும் தெரியல, கடவுளைத்தான் தெரியுது. அது மாதிரி கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பரமாத்மா அவர் சொல்லிட்டு இருந்தாராம். யாரு, மிஸ்டர் விவேகானந்தர். அப்படி அப்போ கிருஷ்ணன்னா அந்த அளவுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அவ்வளோ இது கம்பேர் பண்ண சொல்லும்போது ஆண்டவனை தெரிகிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்ட்டு. இந்த சுதாமா அந்த மாதிரிதான், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னா யாருமே இல்லை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா கிருஷ்ணன் மட்டும்தான் அப்படின்ட்டு நாம கூட பெருமையா சொல்லிக்கலாம். அந்த மாதிரி யாராவது இருந்தா, அது மாதிரி நம்ம எங்கேயாவது போறோம், நம்ம காலேஜ் டேஸ்லாம் நம்ம படிச்சுட்டு இருந்திருப்போம்,
இப்போ எல்லாருமே அந்த நேரத்துல இவங்கதான் இப்படி ஆவாங்கன்னு சொல்லவே முடியாது. சில பேர் வந்துடுவாங்க. வெளியே வந்து காலேஜ் விட்டு வெளியே வந்தோடனே நம்ம பார்த்தோம்னா நம்ம கூட படிச்சோம் எவனோ ஒருத்தர் கலெக்டரா இருப்பாரு, எவனா ஒருத்தர் வந்து அமைச்சரா இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் பெரிய மில் ஓனரா இருப்பாங்க. அந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கு. ஆமா, அதுக்கு நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம். அந்த மாதிரி நம்ம சுதாமா என்ன பண்றாரு, கிருஷ்ணன் வந்து நண்பர் அப்படின்னு சொல்லிருக்காரு. ரொம்ப பெருமையா இருக்கு இல்லையா? கடவுள் ஒருத்தர் கிருஷ்ணன் வந்து அவருக்கு நண்பர் அப்படின்னு. சரி, பரமாத்மா என்ன செய்யறாரு, பரமாத்மா ருக்மிணியோட உட்கார்ந்து இருக்கார். யாரோ ஒரு வேலைக்காரன் ஓடி வர்றான், வந்து சொல்றான், ஐயா இந்த மாதிரி சுதாமான்னு ஒருத்தர் வந்தார். அப்படியா? ம் அவர் உங்களை பார்க்கணும்னு சொல்றாருன்னா, அப்படியா ஒருத்தர் வந்தாரு, அப்படியா சொல்ல, போய் கூப்பிடு கூப்பிடு போய் கூப்பிடுன்னு 3 வாட்டி சொல்றாரு. இந்த மாதிரி சுதாமான்னு ஒருத்தர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ண பரமாத்மா போய் கூப்பிடு போய் கூப்பிடு போய் கூப்பிடுனாராம், சொன்னாராம். இது வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை குசேலா பாக்கியானம் அப்படின்ற ஒரு இதுல எழுதுறார், ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அதுல எழுதி வச்சிருக்கிறார், போய் அழிச்சு அழைத்திடுமே நின்னே போய் அழைத்திடுமே, நின்னே போய் அழைத்திடுமே, நின்னே எப்படி இது வருகை கேட்ட துணி தனி இளங்குள குள போன்று அப்படின்னா, அதாவது அம்மா வந்துட்டாருன்னு சொன்னா இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் எப்படி சந்தோஷமா இருக்குமோ அது போல அம்மா ஆபீஸுக்கு போயிடுவா, காலையில அவதி பகுதியா போயிடுவா, சரியா கவனிக்க முடியாது. போயிட்டு வந்துட்டு பிள்ளை அந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்யும், பொம்மைங்களோட பொம்மையா உட்காந்து விளையாடிட்டு இருக்கும். அம்மா ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே அந்த குழந்தைங்க எல்லாம் பொம்மையா விட்டுட்டு ஓடி வந்து அம்மாவை கட்டி பிடிச்சிக்குமா. அந்த மாதிரி இப்போ அதே மாதிரி அப்போ அந்த மாதிரி அம்மாவுடன் வந்து பொம்மையா உயிர் வந்துடுது, பொம்மைங்களுக்கெல்லாம் உயிர் வந்த மாதிரி வந்துடுது. தாயை தன் வருகை கேட்ட தனி இளங்குழவி போல, தனி இளங்குழவி போல போய் அழைத்திடுமே நின்னே அப்படின்னு, போய் அழைத்திடுமே நின்னே போய் அழைத்திடுமே நின்னே போய் அழைத்திடுமே நின்னே என விரைபொருளில் சுற்றான் அப்படின்னு சொல்ற இலக்கணப்படி 3 தரம் தான் சொல்லணுமா. இல்லாங்காட்டி அது வந்து அவ்வளோ, அதுக்கு அதை விட அதிகமாக சொல்லக்கூடாது. இருக்கு இந்த இலக்கணம் இன்மை நோக்கி இதற்கு மேல் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. போய் கூட்டிட்டு வாங்கோ, வேலைக்காரன் பதறி ஓடுறான், கிருஷ்ண பரமாத்மா பின்னாலே ஓடுறார். ஏழை பிராமணனை கூப்பிட்டு ஓடி வந்த அவரை கூப்பிட்டுக்கிட்டு சரி. அப்புறம் அத கண்ணன், ஐயோ இவ்வளவு தூரம் நடந்து வந்து கால் வலிக்குமே சுதாமா, உன்னை காலை பிடிச்சு விடட்டுமா? ருக்மிணி பார்த்துட்டே இருக்கா, ஏன்னா என்னமோ செய்ய போறானே, இந்த காலை பிடிச்சு விட்டான். அப்புறம் பக்கத்துல உட்கார்ந்தத கட்டி பிடிச்சான், பேசினான். அந்த காலத்துல சாந்திமணி முனிவர்கிட்ட நம்ம எல்லாம் படிச்ச பொழுது எப்படியெல்லாம் இருந்தோம் எல்லாம் சொன்னான். இவர் கேட்டுக்கிட்டே இருந்தவர் இந்த கேட்டுட்டே இருக்கார். இந்த அவளை கொடுக்கணுமோ வேண்டாமோ, நாம வந்து எங்க பார்த்தாலும் கிருஷ்ணர் வீட்டுல வைரமும் வைடூரியமும் கோமதமும் கோமேதமும் எல்லாம் இறஞ்சி கிடக்கு. ஒரு பக்கம் பார்த்தா அந்த மாதிரி இருக்கு, இன்னும் மஞ்ச நேரம் பார்த்தா ஆயிரக்கணக்குல விருந்து சாப்பாடு அந்த பக்கம் பார்த்தா இருக்கு. அவனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, தவிக்கிறான். எப்படா நம்ம கொண்டு வந்து அவருக்கு கொடுக்கலாமா வேண்டாமா. அப்போ அவர் வந்து பக்கத்துல உட்கார்ந்தானா, கூட்டிட்டு போனான். எனக்கு என்ன செம்மையா இந்த டைனிங் ஹாலை கூப்பிட்டு போறாரு கிருஷ்ண பரமாத்மா. அப்போ எனக்கு என்னடா கொண்டு வந்தியா, என்னடா பண்றது, அந்த ஒரு முடிச்சு என்ன முடிச்சு அதை பிடிச்சி இழுக்கிறாரு, பிடிச்சி இழுக்கிறாரு. நீ இந்த வழி இல்ல, இனிமேல் அவனுக்கு வழி இல்லை, அதை தப்பிக்க முடியாது போல் இருக்கு. அவன் எனக்கு ரொம்ப பிடிக்குமே, அவள் எனக்கு ரொம்ப பிடிக்குமே, அவள் எனக்கு பிடிச்சதுன்னா அவங்க செஞ்ச அவளும் அவங்க எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சிருக்காங்க அந்த அவளு, அதனால எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அவள் செஞ்சது அன்பா செஞ்சிருக்கிறதுனால அந்த அன்புக்கு நம்ம அடிமை அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, அந்த அழுக்கு துணியை பிடிச்சி இழுத்து அதுல அவளை எடுக்கிறாரு. அப்போ அந்த துணியை துவைச்சு பல வருஷம் ஆகும் போறதுக்கு அது எடுத்தது
அதுல அந்த இருக்கிற அவுள் எடுத்து வாயில போட்டாரோ இல்லையோ, ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறார். ரெண்டாவது பிடி எடுத்து அவுள் எடுத்து வாயில போடும்போது ருக்மணிய வந்து கைய பிடிச்சு விட்டா, போதுங்கானோம் போதுங்கானோம் போதும், ஏன் ஒரு முறை ஏன்னு கேக்குறாரு. நீங்க ஒரு முறை அவள் சாப்பிட்டதுக்கு அவன் கோடீஸ்வரன் ஆயிட்டான். யாரு? சுதாமா கோடீஸ்வரன் ஆயிட்டான். அவர் எப்படிப்பட்டவரு? ஒண்ணுமில்லாதவர். அவர் இப்போ கோடீஸ்வரன் ஆயிட்டாரு. இப்போ ரெண்டாவது வழி நீங்க அவள் சாப்பிட்டதுக்கு நமக்கு சமம் ஆயிட்டாரு. மூணாவது மேல சாப்பிட்டா நமக்கு மேல போயிடுவார். நீ கொடுத்தது போதும் ஐயா, போதும். ஐயா பிடிச்சது யாரு? மகாலட்சுமி. ஒன்னும் சொல்லலை இவருக்கு, அதெல்லாம் தெரியாது. ஏழை பிராமணா வந்தான், சாப்பிட்டான், ஒன்னும் சொல்லல, போயிட்டான். அங்க போனா யாரு? சுதாமா போறான், அவங்க ஊருக்கு போறான். போய் வீட்டை பந்து பாக்குறேன், வீட்டையே காணும். ஐயோ என்னடா, நம்ம போய் பார்த்துட்டு வர்றதுக்குள்ள நம்ம வீட்டை யாராச்சும் விட்டுட்டான் போட்டு, அதுக்குள்ள யாராவது பிளாட் போட்டு வித்துட்டாங்களா, என்னடா இருக்கிறது இன்னும் போச்சு அப்படி நினைக்கிறதுக்கு முன்னால அங்க யாரையோ தெரிஞ்ச மாதிரி, அந்த அரண்மனை மாதிரி இருக்க அந்த வாசப்படியில யாரோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்க. அடட, இது யாரு? நம்ம வீட்டுக்காரம்மா இல்ல, யாரோ பொண்ணுன்னு பார்த்துட்டு தமிழ் ஐட்டமே அப்படி. என்னடா அது, எங்கயோ பார்த்தமா இருக்கே. பார்த்தா இவங்க கழுத்துல எல்லாம் நகை, உடம்பெல்லாம் வைரம், பட்டு பீதாம்பரம். என்ன இஷ்டம் பரமாத்மா கருணை காமிச்சிட்டாரு. குசேலா பாக்கியானம். அந்த இது வந்து இந்த இது வந்து அப்புறம்தான் தெரியுது குசேலனுக்கு அரண்மனையும் அதேதான், வீட்டுக்காரமும் அதேதான், இது நம்ம வீடுடான்னு சொல்லி சந்தோஷமா இருக்கிறார். இப்போ நான் வந்து குசேல பாக்கியானம் மேதன்மைக்கு 3 விஷயம் சொல்றேன்னு ஆரம்பிச்சேன். ஒண்ணு வந்து குசேல உபாக்கியானம். ஆனா ஒண்ணு, எனக்கு இந்த குசேலர் கதையை ஆழ்வார்கள் பாடல. ஒருவேளை அது முன்னாலையா பின்னாலையான்னு புரியல. எவ்வளவு பாடுறாங்க. இல்ல ஒருவேளை இது வடநாட்டுக்கு மட்டுமே இருந்துச்சா, தென்னாட்டுல பின்னால தான் வந்துச்சா தெரியல. ஒரு ஒரு செய்தி. ரெண்டாவது, இவன் கெட்டிக்காரத்தனத்துக்கு இன்னொன்னு. ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா, யாரு? நம்ம மேதைக்கண்ணனுடைய கெட்டிக்காரத்தனத்துக்கு என்னன்னு பார்த்தோம்னா, போர் 14வது நாள் யுத்தம். கதையெல்லாமே சொல்ற நேரம் இல்லை, சுருக்கமா சொல்றேன். இப்போதைக்கு என்ன, அது கதை சொன்னோம்னா அது பெரிய கதை ஆயிடும் இல்லையா? இப்போ என்ன சொல்றோம்னா, இப்போதைக்கு சொல்றேன். இந்த 14ஆம் போர்ல ஜெகத்ரதன் அப்படின்னு ஒருத்தன், இன்னைக்கு ராத்திரி இல்ல, இன்னைக்கு சாயந்தரம் சூரியன் அஸ்தமனத்துக்கு ஆகிறதுக்குள்ள இந்த ஜெகத்ரதன் நான் கொள்வேன். அர்ஜுனன் சாபம் கொடுக்கிறான், சபதம் எடுக்கிறான். அதே மாதிரி வரம், அர்ஜுனன் ஒரு பெரிய சபதம் எடுத்தான். அதுதான் சரி. சபதம் ஏன் எடுத்தான்? நேற்று என் மகனை அபிமன்யுவே இந்த ஜெகத்ரதன் பின்னாலே இருந்து அடிச்சு கொண்டுட்டான், அதற்கு நான் சபதம் எடுக்கிறேன். இன்னைக்கு சூரிய அஸ்தமனத்திற்குள்ளே ஜெகத்ரதனை நான் கொள்வேன். அப்படி கொல்லாவிட்டால் அக்னியில் விழுந்து சாவேன் அப்படிங்கிறான். அர்ஜுனன் ஒரு பாண்டவன், அக்னியில் விழுந்தால் மற்ற 4 பேரும் வந்து விழுந்துருவாங்க. அண்ணன் தம்பி அவ்வளவு ஒத்துமை. இப்போ இருக்குதா அந்த மாதிரியா இருக்குது? அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஒரு வரப்புல ஒரு அரடி தான் இருக்கும். அந்த இவனுக்கா அண்ணனை விட்டு கொடுத்தா என்ன, தம்பி என்ன எடுத்துக்கிட்டான்னு இல்ல, அந்த வரப்புக்காகவே தன் 2 பேர் சொத்தையும் வித்துருவாங்க. இவங்க வீடெல்லாம் வித்துருவாங்க, காடெல்லாம் வித்துருவாங்க. வக்கீல் என்ன பண்றான்? 2 வீடு வாங்குவான், 3 வீடு வாங்க, 4 வீடு வாங்குவான். ஆனா கேஸ் மட்டும் முடியாது. எதுக்கு? இந்த அரடி வரப்புக்கு மட்டும். அந்த மாதிரி இந்த காலத்துல இருக்கு. அண்ணன் தம்பி என்னடா அவசரமான உலகத்துல பாடுறாருல, அந்த மாதிரி அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்துல. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. ஒருவேளை அர்ஜுனன் வந்து இறந்து விட்டால் அந்த மீதி 4 பேரும் இறந்து விடுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்ததுனால இந்த கௌரவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவ்வளவு ஒற்றுமை. துரோணர் ஜெகத்ரதனை கொண்டு போய் எங்க வைக்கிறாருன்னா, ரொம்ப ஒழிச்சு வச்சிடுறார். அவர்களுடைய சேனையில 30 லட்சம் பேர் எல்லாரையுமே அவனை சுத்தி நிக்க வச்சிடுறாங்க. அதுக்கு முன்னால துரோணாச்சாரியர் இருக்கார், அதுக்கப்புறம் வந்து துரியோதனன் இருக்கிறான், மணி, எல்லாரையும் தாண்டி போனான்னு கூட மத்தியானம் ஆச்சு, 1 மணி 2 மணி, இன்னும்
பாதி தூரம் கூட போகல. ஜெகத்ரதன் எங்கே இருக்கான்னு தெரியல, யோசிக்க முடியல. தவிக்கிறான் தவிக்கிறான். பரமாத்மா பார்த்தா, எடுத்தா சக்கராயுதத்தை, விட்டார் சூரியனை நோக்கி. மறைச்சு போடுச்சு. சூரியன் மறைஞ்சிடுத்தோ. ஆஹா, இருட்டாகி போச்சு. சூரியன் அஸ்தமிச்சிட்டான். அஸ்தமிச்சுட்டான். இனிமே அர்ஜுனன் அக்னியில் விழுந்துருவான் அப்படின்றான். ஜெகத்ரதா, வெளியிலே வா. உள்ளே பதுங்கி கிடந்தவன் வெளியிலே வர்றான். இங்க இருந்து சொன்னா பரமாத்மா, அர்ஜுனா, ஜெகத்ரதன் அவன் தலையை அங்க தெரியுதா? தெரியுது. ஒரு அம்பு விடு. விட்டான். சூரியன் அஸ்தமிச்சுட்டானே, அதை நான் அது பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு அம்ப விடு. ஆனால் ஒன்று எண்ணி அந்த அம்பை விட்டுட்டு அவன் தலையை தன்னுடைய தலையை கிளப்பி இன்னும் 10 அம்பினாலேயே தள்ளிக்கிட்டே போ. அங்க அவங்க அப்பா பக்கத்திலே ஒரு மடுவிலே தவம் பண்ணிட்டு இருக்கார். அந்த தவத்துல அந்த தலை அவன் தவம் பண்ணி முடிக்கும் போது அவன் கையில போய் விழ வேணும். அவன் தலையில அந்த தலை விழக்கூடாது. சரி, அர்ஜுனன் அப்போ அம்பு விட்டான். ஜெகத்ரதன் தனியா போயிடுத்து. ஜெகத்ரதனை யாருன்னா, ஜெகத்ரதன் யாரு தெரியுமா? துரியோதனனுடைய தங்கச்சி துச்சாலையோட வீட்டுக்காரர், அவருடைய ஹஸ்பண்ட். அந்த ஹஸ்பண்டுக்கு இவங்க என்ன செய்யறாங்க, 101 பேருக்கு ஒருத்தன் மச்சான். மச்சானையே இவங்க வச்சான். அந்த மாதிரி யாருக்கு? இவங்களுக்கும் அதேதான். அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கும் அவனும் தங்கச்சி தான் ஆகுது துச்சலை. அந்த துச்சலைக்கு இவனும் ஒரே ஆள்தான் மச்சானும். அப்போ அந்த தங்கச்சிக்கு புருஷனுக்கு 107 பேர், 101 + 5 106 பேர் அவனுக்கு இதாறாங்க. அவனுக்கு இவங்க இது செய்யறாங்க. அப்போ தலை பார்க்கல, கீழே அந்த தலை அவங்க அப்பா கையில விழுது. ஐயோ, இது என்னடான்னு சொல்லி தூக்கி போடுறாரு. தூக்கி இவர் போட்டதுனால அவன் சாபம் அப்படின்னு ஒரு சாபம் இருக்கு அவங்க அப்பாவை. அவன் யாருக்கு அவன் தலையை துண்டிக்கிறாங்களோ, அவங்க துண்டிச்சவங்க கீழே விழுந்தோ, அவங்க தலை சுத்தினரா உடைச்சு செத்துருவாங்க அப்படின்னு. இப்போ ஒரு ஒரு கல்லுல 2 மாங்கா. என்னன்னா, அந்த ஜெகத்ரதனும் செத்துடுறான், அவங்க அப்பாவும் சாபம் அவரே இது பண்ணதுனால அவர் கையில விழுந்து அவர் தானே தலையை கீழே போடுறதுனால, அந்த அந்த ஜெகத்ரதனுடைய தலையை கீழே போடுறதுனால அவரும் தலை வெடிச்சு சுக்குனார வெடிச்சு செத்துறாரு. அப்போ 2 பேருமே செத்துருக்காங்க. அதனால அப்புறம் இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த விஷயத்துல அவர் எவ்வளவு மேதாவித்தனம், கர்ணனுடைய மேதாவித்தனம் என்னன்னா, அது மறைச்சதுன்னு சக்கரத்தை நம்ம வெளியிலிருந்து கொண்டு வர்றாங்க. இத்தனை பேருக்கு மத்தியில அவன் தலைய கீழே வெட்டினதும் இல்லாம அதை கொண்டுட்டு அவங்க அப்பங்காயில புதுற மாதிரி புத வச்சு கடைசியில அவங்களும் செத்துடுறாரு. இவரும் ஜெகத்ரதன் செத்துறதுனால மேதாவி ஒரே இதுல 2 பேர் செத்துடுறாங்க. அந்த மாதிரி மேதாவித்தனம் வேற யாராலையும் செய்ய முடியாது. செய்ய முடியாது. செஞ்சதெல்லாம் சரி. அடுத்தது என்னன்னா, அடுத்தது அதாவது தன்வினை தன்னை சுடும், மோட்டைய பின்பிட்டே சுடணும் காப்பாத்திட்டோம்னா இப்ப இல்லையா? துரியோதன சொல்றான், என்ன இருந்தாலும் சூரியன் அஸ்தமிச்சது அப்புறம் கொன்னது தவறு. சக்கராயுதத்தை வாங்கிட்டான் சாயந்தரம் 3 மணி. கிருஷ்ணா, அநியாயம் பண்ணிட்டியே, நியாயம் அல்ல, அதுதான் நியாயம் அப்படின்னு சொல்றான். அப்போ வழியை பற்றி பரவாயில்லை, முடிவுதான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். We are not father about the means, we are much worried about the end. அப்படி ஒழுங்கா இருக்கணும், எண்டு ஒழுங்கா இருக்கணும். கெட்டிக்காரனா இல்லையா? இன்னும் ஒன்னும் சொல்றேன். இப்போ யார் கெட்டிக்காரனு? இத்தன் கெட்டிக்காரன் தானே. இப்ப இன்னொன்னு சொல்லிடுறேன், சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அர்ஜுனன் சன்னியாசியா வெளியில வந்தான். இது அடுத்த சீன். இது நம்ம இந்த மகாபாரதத்துல இதுவும் ஒரு சீன். அதாவது யாத்திரை வெளியில வந்தா அவங்களுக்கு அந்த 1 வருஷம் இது இருக்கணும் இல்லையா? அந்த 14 வருஷம் இருந்தது இல்லாம 1 வருஷம் அஞ்ஞான வாசம் இருக்கும். அஞ்ஞான இது வாசம் இருக்கிறதுக்கு இவன் ஒரு சாமியார் வேஷமா போட்டுருக்கான். அர்ஜுனன் சன்னியாசி வெளியே வரான். 1 வருஷம் தீர்த்த யாத்திரை
வெளியில வந்தவன் துவாரகைக்கு போறான். துவாரகையில கிருஷ்ணன் பரமாத்மா, கிருஷ்ணனுக்கு அண்ணன் பேரு பலராமன், ஒரு தங்கச்சி சுபத்ரா. இந்த சுபத்ரா அர்ஜுனனுக்கு காதலிக்கிறாங்க. ஒன்னும் தெரியாது. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? அர்ஜுனன் கருப்பு, சுபத்ரா சிகப்பு. அள்ளி கருப்பா இருந்தாலும் அர்ஜுனன் மதுரை, அந்த மாதிரி அள்ளி அள்ளி மலர் மாதிரி அவங்க வந்து கருப்பு சுபத்ராவுக்கு சிகப்பு, சிகப்பு சுபத்ரா, கருப்பு அர்ஜுனன். அப்படி வந்து அள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்போ நாகலோகத்துக்கு போய் உடுப்பியை கல்யாணம் பண்ணிக்கிறான். உடுப்பிய கல்யாணம் பண்ணி சன்னியாசி மாதிரி வேஷம் போட்டு துவாரகைக்கு வந்துடுறான். கிருஷ்ண பரமாத்மா போய் பார்த்துட்டார். அர்ஜுனன்னு தெரிஞ்சு போச்சு. அர்ஜுனா, இந்த சன்னியாசி வேஷத்திலேயே அண்ணன் கிட்ட வா. அண்ணன் யாரு? பலராமர், துரியோதனனுக்கு வாத்தியார். கதாயுத்துல துரியோதனுக்கு தான் வந்து என் சண்டை சொல்லி கொடுத்துருக்கு. அதாவது கதாயுதம்னா உருண்டை தலை மேல இவ்வளவு உருண்டை இருக்கும், நீட்டமா கைப்பிடி இருக்கும். அதை இப்படி சொல்லிட்டி அடிப்பாங்க. அதுல ஒரு அடி அடிச்சாங்கன்னா எந்திரிக்க முடியாது. அந்த பலசாலிய வந்து பீம, அதுக்கு அடுத்தது இவன் வந்து துரியோதனுக்கு அவரை சொல்லி கொடுக்கறது யாருன்னா பலராமர் தான் வந்து சொல்லி கொடுப்பாரு. நம்ம பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கையில ஒண்ணு வச்சிருப்பாரு பாருங்க, அதுதான் வந்து கதாயுதம். அப்போ இந்த கதாயுதத்தை சொல்லி கொடுக்குற வித்தை சொல்லி கொடுக்கறது வந்து பலராமர். துரியோதன சொல்லி கொடுக்கும்போது டீச்சிங்ல அந்த சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது துரியோதனுக்கு தான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவர் நினைச்சிட்டு இருக்கிறார். ஆனா இந்த சுபத்திர பொண்ணு கிருஷ்ணன் சொன்னபடி அர்ஜுனனை காதலிச்சு, அது இல்ல முக்கியம். அர்ஜுனுக்கு இப்போ என்னன்னா அறிமுகப்படுத்தின கிருஷ்ணன் தான். இப்போ என்ன பண்றது? சன்னியாசி நாளைக்கு அங்கே வா, அர்ஜுனன் சன்னியாசி வந்துட்டான். பலராமர் பார்த்தார். ஆகா, சன்னியாசி எங்கிருந்து வர்றீங்க? அடையாளம் தெரியாது. நல்ல மேக்கப் போட்டிருக்காங்க. அந்த மேக்கப் போட்டதுனால பலராமருக்கே தெரியாத அளவுக்கு அர்ஜுனன் வந்து சன்னியாசி வேஷம் போட்டிருக்கேன். அப்போ மேக்கப் ரொம்ப ஜோரா இருந்தது. வர்றீங்களா? நான் வடநாட்டுல இருந்து வர்றேன். எங்க வந்தீங்க? குமரி ஆட வந்தேன். கன்னியாகுமரி ஆட வந்தேன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ரெண்டாவது அர்த்தம் என்னன்னா, இந்த குமரி பெண்களோட ஆட வந்தேன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். குமரி ஆடை வந்தேன்னு சொல்லி நிறுத்திடுறார். அப்படியா? சன்னியாசி இங்கே தங்கி இருங்க, உங்களுக்கு என் தங்கச்சி சுபத்ரா பணிவிடை செய்வாங்க அப்படிங்கிறான். திரும்பினான். ஆமா, கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு இல்ல அண்ணா? இந்த சன்னியாசி பசங்களெல்லாம் யாருன்னா தெரியாது நமக்கு. இவங்களெல்லாம் நம்பி தங்கச்சி எப்படி கன்னி பொண்ணாச்சே, எப்படி நம்ம அவங்கள பணிவிடை செய்ய சொல்றது அப்படின்னு சொல்றான். அது எனக்கு பிடிக்கலன்னா அப்படின்னு சொல்லி வேணும்னே நெக்கலா அவர் சொல்றாரு. யாரு? கிருஷ்ண பரமாத்மா. அதுக்கு அவர் என்ன தெளிவா சொல்றாரு, அவ்வளவு இல்லப்பா, அவர் பரமஞானி சன்னியாசி துறவிகளாம் தப்பு செய்ய மாட்டாங்கடா. அப்படி இருந்த காலம், இந்த காலத்துல அந்த மாதிரி இருந்த காலம். ஆனா ஒண்ணு சொல்லக்கூடாது, இன்னைக்கு 5-6 வருஷம் பணிவிட பண்ணிட்டு சி இந்த சாமியா கிட்டியா போய் நின்னேன் அப்படின்னு ரொம்ப பேர் வருத்தப்படுறாங்க. அந்த காலம் அந்த காலம் வந்து பாலுக்கு பூனையை காவல் வைத்தார்கள். இந்த சன்னியாசி நல்லவன். அந்த பொண்ணு மெதுவாக என்கிட்ட வருது. சுவாமி, எங்கிருந்து வர்றீங்க? நான் இந்திரபிரஸ்தத்திலிருந்து வர்றேன். இந்திரபிரஸ்தமா? அங்கே எங்கள் பாண்டவர்கள் இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா சாமி? அவன்டே தெரியுமான்னு கேட்கிறார். சாமி, தர்மராஜா தெரியுமோ? ரொம்ப நல்லா தெரியும். தம்பி பீமராஜனை தெரியுமோ? ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப நல்லா தெரியும். அடுத்தது நம்மளதான் கேட்க போறா போல் இருக்கு சுபத்ரா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கெட்டிகாரி கேட்கவே இல்லை. கடைசியில் என்ன செய்யற, நான் அங்க இருக்கிற நகுலனை தெரியுமோ? ஐயோ, நம்மளை விட்டுட்டாலே ஒருவேளை நம்ம மேல இவளுக்கு பிரியம் இல்லையோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே, நகுலனை தெரியுமோ?
சகாதவனை தெரியுமோ அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கேட்டுட்டு வர்றாளே. தெரியும், எல்லாத்தையும் தெரியும். இப்படி பார்த்தான், அப்படி பார்த்தான். ஏம்மா இந்த நடுவுல ஒருத்தன் இருக்கானே, அந்த பக்கம் தருமன், இந்த பீமன், இந்த பக்கம் நகுலன், சகாதேவன். ஏம்மா மத்தியில இருக்கான ஒருத்தனை விட்டுட்டியேம்மா, நடுவுல இருக்க அர்ஜுனனை விட்டுட்டியே, அவனை பத்தி ஏம்மா கேட்கல? இவன் பக்கத்துல தோழி அவ சொல்றா, அர்ஜுனன் இவர் காதலிக்கிறார், அதனால அவர் பேரை சொல்ல மாட்டார். சே, அந்த காலத்து புருஷன் பேரை கொண்டாடி சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டாங்க? சொன்னா அவர் நெஞ்சில இருக்கிறவரு வாய் வெளியே போயிடுவாராம். நெஞ்சில இருக்கிறவரு புருஷன் பேரை சொல்லிட்டா வாய் வெளியே போயிட்டு போறா. அதுக்காகத்தானே அந்த காலத்துல வந்து வேற முருகேசன்னு பேர் இருந்தா அதுக்கு என்னென்னமோ சொல்லி அங்க இருக்கிற மரத்தை காமிப்பாங்க. அது முருக மரம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தா ஈசன் இருப்பா. ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. ஓ முருகேசனா உங்க வீட்டுக்காரர் பேரு அப்படின்னா, ஆமாங்க சொல்ல வேண்டியது தானே. எப்படிங்க வீட்டுக்காரர் பேரை சொல்லிட்டு அப்ப அந்த மாதிரி இருக்கவங்க இருந்தாங்க. இப்போ அப்படி எல்லாம் இல்லை. இவங்க என்ன சொன்னாலும் இந்த அம்மா இவன் போக மாட்டானா போக மாட்டான் அப்படி இருக்குது. சரி நெல்லு அப்போ கையெல்லாம் பார்த்தா தெலும்பா இருக்கே சாமி, என்னன்னு பார்த்தா கேட்டான். வில்லு 2 கையிலையும் அம்பு விடுறான். சவ்ய சாசின்னு அவனுக்கு பேர். யாரு? அர்ஜுனன். அர்ஜுனன் வந்து 2 கை ஒருத்தருக்கு அம்பு வச்சாங்கன்னா விடுறதுக்கே சரியா வராது. இவன் என்னன்னா 2 கையில போடுவான். சில பேர் 2 கையில கையெழுத்து போடுவாங்க, 2 பேனா கையெழுத்து போடுவாங்க. சில பேர் 2 கையிலையுமே இந்த மாதிரி இந்த கையில ஒரு வேலை செய்வாங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு கை வேலை செய்வாங்க. 2மே டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ நீங்க இந்த நையாண்டி மேல அடிக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒயின்னு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் டம்முன்னு இருப்பாங்க. வித்தியாசமா இருக்கு. அதே மாதிரி நான் இது மேளம் அடிக்கிறவங்களும் அதே மாதிரி ஒரு பக்கம் தடதான் நிற்பாங்க, இன்னொரு பக்கம் டம். அந்த மாதிரி வித்தியாசமா அவங்க செய்யற மாதிரி இவர் என்ன செய்யறாருன்னா அம்பு விடுறதுல 2 கையிலயும் அம்பு விடுவார். லெஃப்ட்லயும் விடுவார், ரைட்லயும் விடுறாரு. நீங்க பாகுபலி பார்த்துருப்பீங்களா? இந்த பாகுபலியில 3 அம்பை வச்சு ஒரே அடி வைப்பார். அந்த மாதிரி இவர் என்னன்னா 2 கையிலையும் அம்பு விடக்கூடியவர். அப்போ சரி, அப்படியா சாமி, கையெல்லாம் காய்ச்சி போயிருக்கே, நான் வில் வீரன். சரி, மறுநாள் இவன் பக்கத்துல வர்றான். என்னமோ இந்த ஆளை எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கே, கையில வேற வீரத்தொழும்பு இருக்கே, காண்டிபம் வேற வச்சிருக்கான், ஒருவேளை இவன் தான் அர்ஜுனனோ நினைச்சுக்கிறது இருக்கும். நினைச்சுக்கிட்டே சுபதிரா நினைச்சுக்கிட்டே இருக்க நேரத்துக்கும் இஷ்டம் பரமாத்மா அப்படியே அங்க வர்றதுக்கு சரியா இருக்கு. தங்கச்சி அவன் இவனே, அவன் இவனே அப்படின்னு அந்த அவன் இவனே அப்படி சொல்றாங்க. அப்போ நான் எவனே அவனுக்கு புரிஞ்சு போச்சு. அவனா என்ன அர்த்தம்னு யார சொல்றா புரியாதோ அவனும் சொல்லிடுறான். அவனுக்கு ஓரளவும் அசையாதுன்னு. எவனன்றி கேட்பான்ல. கடவுள் கல்யாணம் ஆச்சு, மத்தியானம் அந்த பொண்ணு அப்பா கிட்ட வருது, பா சினிமாவுக்கு போறோம்ப்பா. யாரு கூட? அவரு கூட்டுட்டு போறாருப்பா. யாருன்னு தான் கேட்பாங்களா? அந்த அப்பனுக்கு சொன்னா புரிஞ்சிருக்க வேண்டாமா? அவரும் அதே மாதிரி வீடியோ வரல சார். சார் சார் சாரி சார், வீடியோ ஓகே ஓகே சார், ஓகே. அப்பன்னு சொன்னா புரிஞ்சுக்க வேண்டாமா? அவரு அதே மாதிரி அவன் இவனே கண்ணீர் கொட்டுது. ஐயோ, இவருக்கா நம்ம இவ்வளவு காலம் நம்ம தொண்டு செஞ்சு பண்ணோம். நான் இவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கேனே இருக்கேன். அண்ணா, எனக்கு எனக்கும் இவருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைங்கோ அன்னு தங்கச்சி சுப்புதா கேட்கிறா. இன்னைக்கு ராத்திரி உனக்கும் இவருக்கும் கல்யாணம், டும் 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 கல்யாணம். பலராமன் நான் பார்த்துக்கிறேன், பலராமன் அண்ணாவை நான் பார்த்துக்கிறேன், பலராமனை நான் எத்தனை பலராமனையும் நான் பார்த்திருக்கேன், இந்த பலராமனையும் நான் பார்க்க மாட்டேன்னு கிருஷ்ணன் கொஞ்சம் இதா சொல்றாரு. சரி பார்த்துக்கிறேன், ஓ தேவேந்திரா அப்படின்னு கூப்பிடுறாரு. தேவேந்திரன் அர்ஜுனனுக்கு அப்பா இல்லையா? கூப்பிட்டான், வந்தாச்சு. அந்த பக்கம் தேவேந்திரன் பொண்ணு பக்கத்துல கிருஷ்ண பரமாத்மா. ராத்திரி ருக்மணிய கல்யாணம் கட்டியாச்சு, தாலி கட்டியாச்சு. மன்னிக்கணும், சரி சுபதிரைக்கு இவன் எப்படி ருக்மணி தாலி கட்டினானோ அதே மாதிரி தங்கச்சியே சுபதிரைக்கு அர்ஜுனன் தாலி கட்டிடுறாரு. கட்டிட்டான், தேர் கொடுத்தான், தேர்ல ஓடிரு
பலராமன் படையோட மிரட்டுவான். இன்னொன்னு, அர்ஜுனா சுபத்திரையாகிட்ட நான் சொன்ன மாதிரி செய். என்ன சுபத்திர, நீ தேர் ஓட்டு, அர்ஜுனன் உள்ளோர உட்காரணும், புறப்படுங்க புறப்படுங்க. அங்க போனா அண்ணன் கிட்ட அந்த சன்னியாசி சுபத்ராவை கடத்திட்டு போயிட்டான்னா யார் சொல்றது? நம்ம கிருஷ்ண பரமாத்மா பலராமன் கிட்ட சொல்ற. புள்ளியும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டினாராம். இந்த மாதிரி செய்யற வேலையெல்லாம் இவரு. அப்புறம் கடைசியில இவரே போய் பலராமன் கிட்ட சொல்லி, அண்ணா அந்த சன்னியாசி அந்த இவரை நம்ம தங்கச்சியை கடத்திட்டு போயிட்டான்னா அப்படின்னு சொல்றான். வேணும் இந்த அங்க போயிட்டு இந்த இருக்கு ரதம் பக்கத்துல வந்தாச்சு, இஷ்டம் போனான். அவர் துரத்திக்கிட்டே போறாங்க ரெண்டு பேரும். கிருஷ்ணனும் போறாரு, பலராமனும் போறாரு. தேரை அந்த அங்கதான் போயிட்டு இருக்க அந்த தேரை துரட்டிக்கிட்டு படையோட எல்லாம் போறாங்க. அப்போ அண்ணா என்ன நல்லா பாரு, சுபத்ரா தான் அர்ஜுனனை கடத்திட்டு போற மாதிரி இருக்கு, தேர் ஓட்டுறது யாரு பாருன்னா அப்படின்னா. யாரு உள்ளோர உட்கார்ந்து இருக்கிறது? யாரு? அர்ஜுனன். நம்ம தங்கச்சி சுபத்ரா தான் கடத்திக்கிட்டு போறா. இப்ப யார கொள்றது? என்னடா இது வம்பா போச்சு. சுபத்ரா அர்ஜுனனை கடத்திக்கிட்டு போயிடலாம், தர்மராஜா பார்த்துக்கோ, நாம திரும்பலான்னு சொல்லி இவங்களை எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்துடுறாரு கிருஷ்ண பரமாத்மா. இப்ப யாரு கெட்டிக்காரன்? இங்க மேதாவித்தனம் யாருக்கு இருக்குது? கிருஷ்ணன். இந்த மாதிரி ஒவ்வொரு சமாச்சாரமா நம்ம கிருஷ்ணனுடைய மேதாவித்தனத்தை நம்ம எல்லாமே நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்து கிருஷ்ணன் இன்னும் மேதிக்குன்னு நிறைய இதெல்லாம் இருக்கு. அத இன்னும் அடுத்த இதுல நம்ம பார்க்கலாம். நன்றி. எனக்கு நேரம் கொடுத்து இந்த மகாபாரதத்தை தொடர்ந்து இவற்றுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த மகாவதார் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும், நம்ம பழனியப்பன் அண்ணா அவர்களுக்கும் வணக்கத்தை குறிக்கின்றேன். நன்றி.